ஊழல் கருணாநிதின்னும் பொழுது A1 அக்யூஸ்டுன்னு ஜெயலலிதாவை வந்து தூக்கி உள்ளார வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊழலுக்காக தண்டனை பெறாத கருணாநிதி அவர்கள் தான். ஆனால் இந்த ஊடகங்கள் என்னென்னா மிக சாதுரியமாக என்ன சொல்கிறது, எலைட்டு ஜாதிக்காரர்கள் நடத்தக்கூடிய ஊடகங்கள் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பொய்யை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் மீறி தான் திமுக கழகம் வந்து ஜெயிச்சிட்ருக்கு. கேட்டால் ஊழல் தண்டனைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி தண்டனை பெற்று சிறைவாசம் பெற்ற ஒரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்து அயன்லேடின்னு சொல்லுவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது சுப்பனை அனுப்பிச்சாலும் கூட வந்து யார் வேணாலும் எந்த நேரத்துலையும் கைது பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இத்தனை வருஷமாக கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா முதல்வராக இருக்கார். அவர் தோற்று போனதே இல்லை. ஜெயலலிதாலாம் தோற்று போயிருக்குது, கலைஞர் தோற்று போனதே இல்லை. அந்தளவுக்கு மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு முதல்வர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கொட்டிக்கிட்டே இருக்கிறது, புரிதுங்களா? ஆனால் அவர் வந்து அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாமல் டேட்டாவோட பேசி இந்தந்த குற்றங்களை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிஎம் சீட்டில் இருந்த ஒரு முதல்வரையே ஊதுபத்தி உருட்ட வச்சது வந்து முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், காலஞ்சென்ற கருணாநிதி அவர்கள் தான். இந்த விஷயத்தை வந்து பொதுவடையாக பேசவே மாட்டாங்க. அதை தான் நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்.